பீஷ்மர் கூறினார், மன்னா, பழைய காலத்தில் விசக்னு மன்னன் பிராணிகளிடம் இரக்கம் காட்டுவதற்காக வெளியிட்ட உள்ளத்து எழுச்சியின் பழைய இதிகாசத்தை இந்த சந்தர்ப்பத்தில் எடுத்துக்காட்டாக அளிக்கிறார்கள். ஒரு சமயம் மன்னன் யாகசாலையில் ஒரு காளை கழுத்து அறுபட்டு கிடப்பதையும் பல பசுக்கள் துயரக்குரல் எழுப்பி கொண்டிருப்பதையும் கண்டார். அங்கு பல பசுக்கள் நின்றிருந்தன. இதை கண்ட மன்னன் உலகில் பசுக்களுக்கு நன்மை உண்டாகட்டும் என்று கூறினார். இம்சை தொடங்கப்பட்ட போது அவர் பசுக்களுக்காக இந்த சுப ஆசையை வெளியிட்டு அந்த இம்சையை மறுத்தபடி பின்வருமாறு கூறினார். தர்ம மரியாதையிலிருந்து மீறி விட்டவர்கள், முட்டாள்கள், நாஸ்திகர்கள் மற்றும் ஆத்மாவின் விஷயத்தில் ஐயமுடையவர்கள், எங்கும் பிரசித்தி இல்லாதவர்கள் போன்றவர்களை இம்சையை ஆமோதிக்கின்றனர். தர்மாத்மாவான மனு எல்லா கர்மங்களிலும் அஹிம்சையை எடுத்து விளக்கியுள்ளார். மனிதர்கள் தன் விருப்பத்தாலேயே யாகத்தின் வெளி வேதியில் பசுக்களை பலியிடுகிறார்கள். ஆகவே அறிஞர்கள் வைதிக சான்றால் தர்மத்தின் சூக்ஷ்ம ஸ்வரூபத்தை நிர்ணயிக்க வேண்டும். எல்லா பிராணி